அத்தையும் பிரீத்தியும் எங்க போயிட்டாங்கன்னு தெரியலையே. டைம் வேற ஆயிடுச்சு. ஒருவேளை அத்தை அவங்க ரூம்ல இருப்பாங்களோ? பேசாம ரூம்க்கே போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடலாமா? பாத்தீங்களா மாமா, தமையந்தி கெட்ட கேட்டுக்கு அக்காவோட புடவையை கட்டிக்கிட்டு அம்மன் கோவில் சிலை மாதிரி வந்து நிக்கிறா. அவளை இப்படி பார்க்கும்போது செம்ம கடுப்பாவுது மாமா. மாமா, அங்க நடக்க போறது என்ன? பொங்கல் திருவிழால கோலம் போடுற போட்டியா? சூப்பர் ஷெஃப் காம்படிஷன். வேர்ல்டுலயே பெரிய ஷெஃப் எல்லாம் கலந்துக்கிற போட்டி. அதுல போய் வீம்புக்குன்னு பேரை கொடுத்துட்டு வந்துட்டு இங்க உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா பாத்தீங்களா? நீ வேற சைலஜா, அதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஏதோ அழகி போட்டி நினைச்சு பொட்டு பூலாம் வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கு. போகட்டும், எப்படி அசிங்கப்பட்டு தானே திரும்பி வரப்போகுது, போயிட்டு வரட்டும். எனக்கு என்னவோ எதுக்குடா பேரை கொடுத்தோம், பேசாம இப்படியே எஸ்கேப் ஆயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாளோன்னு தோணுது மாமா. முகத்தை பாருங்க மாமா, அப்படியே தோல்வி கண்ணுல தெரியுது. மேடம் உள்ளுக்குள்ள பயங்கர பயத்துல இருக்காங்க. கரெக்ட் தான் சைலஜா, எனக்கு அப்படிதான் தோணுது. நீ வேணா பாரு, இவெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கூட தாண்ட மாட்டான். வேணா எழுதி வச்சுக்க. இப்ப சொன்னீங்களே, இதான் மாமா உண்மை. கண்டிப்பா இவெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஓடி வந்துருவா பாருங்க. சவுத்துல அடிச்ச பந்து மாதிரி போன வேகத்துல திரும்பி வராளா இல்லையான்னு பாருங்க. தமயந்தி, அக்கா பாட்டி, அக்கா. வருண் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க? இன்னைக்கு தானே நீ சமையல் போட்டியில கலந்துக்க போற, அதனாலதான் அவசர அவசரமா காலையில எந்திரிச்சு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உனக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்ன அவ்வளோ பெரிய போட்டியா? நிமிஷத்துக்கு ஒரு தடவை டிவியில போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமா பாட்டி, உலகத்துல இருக்கிற பல நாடுகள்ல இருந்து பெரிய பெரிய சமையல்காரங்க எல்லாம் கலந்துக்க போறாங்களாம். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அட, என்ன பெரிய சமையல்காரங்க? அவங்க உப்பள்ளி கொட்டினா இனிக்க போதா, இல்ல சர்க்கரை அள்ளி கொட்டினா புளிக்க போதா? சமையல பொறுத்தவரை எல்லா மளிகை சாமானுக்கும் ஒரே டேஸ்ட் தான். ஆனா அதெல்லாம் எப்படி ஒண்ணு சேர்க்க போறோங்கிறது தான் வித்தையே. அதனால அவன் இவ்ளோ பெரிய ஆளு, இவன் அவ்ளோ பெரிய ஆளுன்னு யாரையும் பார்த்து பயப்படவே பயப்படாத. உங்க அம்மா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. உனக்கு நல்ல கைப்பக்குவமும் இருக்கு. அத வச்சு ஒரு கலக்கு கலக்கு. பாத்துக்கலாம். என்னடா? இந்த குடும்பமே லூசு குடும்பமா இருக்கும் போல இருக்கு இல்ல? அது எவ்வளவு பெரிய டிவி ரியாலிட்டி ஷோ, அசால்ட்டா வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கு பாத்தியா? சைலஜா, பேசுறதெல்லாம் கேட்டா நமக்கு தான் மென்டல் டார்ச்சர் வரும். உன் மாமனார் இன்னும் கோவமா தான் இருக்காரா? வந்தவள வான்னு கூட கூப்பிடாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உள்ள போறாரு. ஐயோ பாட்டி, அவங்கள பத்தி எல்லாம் பேசாதீங்க. இங்க இன்னும் எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்கு. ஏம்மா, இந்தாம்மா உன்னதான். அட, வீட்டுக்கு வர பெரிய மனுஷங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல தோணுச்சா உன்னால? அப்படியே போனா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கியா? இல்ல, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்னு நீ இப்படி முறைச்சிட்டு இருக்க? நல்லா இருக்கியான்னு கேட்டது ஒரு குத்தமா? பாட்டி ப்ளீஸ்,
அவங்களெல்லாம் வம்பு இழுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அட பாட்டி இப்ப எதுக்கு மாதவி சித்திய வம்பு இழுக்கிற மாதிரி இவங்களே வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? அவங்கள விட்டுட்டு வந்த வேலையை பாருங்க. ஐயோ, நான் வந்த வேலையை மறந்துட்டேன்டா. முதல்ல இந்த பிரசாதத்தை வச்சுக்கோ. ஆ. உனக்காக அதிகாலையிலேயே எந்திரிச்சு நீ எப்பவும் போற அம்மன் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்த. ஏன் பாட்டி, வரும்போது பெரியம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? பெரியம்மா அது அம்மா ஊருக்கு போயிருக்காங்க அக்கா. தாய் மாமா வீட்டுல ஒரு விசேஷம். இல்லனா அவங்கள இங்க வராம இருப்பாங்க. ம். தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா முடியாமலே போயிடுச்சு. இந்த பாரு, நீ முதல்ல ஜெயிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் கேசவன் கிட்ட என்ன நீ எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அவங்க எல்லாம் எங்க போயிட போறாங்க? அவன் என்ன முன்ன மாதிரியா இருக்கான்? நீன்னா இப்போ அவனுக்கு ரொம்ப உசுராயிடுச்சே. அம்மா வாங்கம்மா வாங்க. வணக்கம். வணக்கம், நீங்க எப்ப வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். தமயந்திக்காக கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா. நாங்க கோயிலுக்கெல்லாம் போலமா, சும்மா வீட்டுக்குள்ளேயே சின்னதா ஒரு பூஜை பண்ணலான்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இனிமேதான் பூஜையே ஆரம்பிக்கணும். நேரம் வேற ஆயிடுச்சு. ரொம்ப நல்லதுங்க. அப்போ நீங்க பூஜையை ஆரம்பிங்க, நாங்க போயிட்டு வரோம். இருங்கம்மா, இருந்து பூஜையை முடிச்சிட்டு போங்க. வீட்ல பார்வதி வேற இல்ல, போட்டதெல்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. நீங்க நல்லபடியா பூஜையை முடிச்சிட்டு தமயந்தி அனுப்பி வைங்க, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். சரிங்கம்மா, அப்ப போயிட்டு வாங்க. தமயந்தி ஜெயிச்சதும் நான் சொல்லி அனுப்புறேன். தமயந்தி, அப்ப நாங்க போயிட்டு வரோம்மா. பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், நல்லா இருமா, எந்திரிமா, நல்லா இரு, எந்திரி எந்திரி. இத பாரு, நீ கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வருவேமா. உன்னோட எல்லா கஷ்டமும் பஞ்சு போல காத்தோட பறக்க போகுது. நம்பிக்கையோட போயிட்டு வா. உங்க அம்மா அன்னபூரணியும் நீ கும்பிடுற அம்மனும் உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாங்க. அப்ப நாங்க வரோமா. சரி பாட்டி, வரோங்க. வரேன் தமயந்தி. பாய்க்கா. நல்லனேங்க, இன்னுமா கிளம்புறா? முன்னாடியே கிளம்பிட்டாங்க அத்தை. யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தாரு. அவன் போன்ல இருந்தானா இப்ப வரமாட்டான். நீ வா, நாம பூஜை ஆரம்பிக்கலாம். பிரீத்தி, பிரீத்தி, இதோ வரேம்மா. ஏய் சைலஜா, நீ எங்கே நின்னுட்டு இருக்க? அந்த பூஜையில கலந்துக்க. தமேந்தி, உனக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீயும் நல்லா வேண்டிக்கோ. சரிங்க அத்தை. கண்டிப்பா அந்த கடவுள் உனக்கு துணையா இருப்பார் தமேந்தி. நீ ஜெயிப்ப. நம்பிக்கையோட போயிட்டு வா. அண்ணி, உங்களை சுத்தி கேமரா, லைட்டு, ஆளுங்க எல்லாரும் இருப்பாங்க. எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்க ஃபோக்கஸ் முழுக்க சமையல்லையே இருக்கணும். உங்க மெஸ்ல நீங்க எப்படி நார்மலா இருப்பீங்களோ அந்த மாதிரியே இருக்கணும். புரிஞ்சுதா? அக்கா, இவதான் ஏதோ ஆர்வ கோளாறுல பண்றானா? நீ அவளுக்கு ஒத்து ஊத்திட்டு இருக்க. இங்க பாரு சைலஜா, தேவையில்லாம எதுவும் பேசாத. முடிஞ்சா தமேந்தி இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கும். நான் எதுக்காக இவளுக்காக பிரார்த்தனை பண்ணணும்? எனக்கு என்ன தலை எழுத்தா? அம்மா, அங்க பாரு, அண்ணா வந்தாச்சு. நலன், இங்க வா வா.
நல்ல நேரம் பார்த்துதான் கிளம்பி வந்திருக்க. உன் கூட தமையனே கூட்டிட்டு போ. அம்மா என்னம்மா சொல்றீங்க? நான் ரொம்ப அவசரமா போயிட்டு இருக்கேன். தமயந்தியை டிராப் பண்ணிட்டு போனா எனக்கு ரொம்ப லேட் ஆயிடும்னா. டேய், நீ பேசின நேரத்தை கிளம்பி இருந்தாலே இந்நேரம் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம்ல. அண்ணா கூட்டிட்டு போனா. ஆஹா, விட்டா இவங்க எல்லாம் சேர்ந்து தமயந்திக்கு அசிஸ்டண்டா இருக்க வச்சிருவாங்க போலயே. என்ன யோசிக்கிற? கூட்டிட்டு போடா. அம்மா இப்ப என்னம்மா, தமயந்தியை டிராப் பண்ண அவ்வளவுதானே? தமயந்தி ஏன் நின்னுட்டு இருக்க? வா போலாம். என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா போலாம், வா. அண்ணா நில்லு 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 ஒரு நிமிஷம். என்ன பிரீத்தி? அண்ணி சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கிற கேமரா, உங்களுக்கு நேரா இருக்கிற கேமரா எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்களோட மெஸ்ல எவ்வளவு ஜாலியா ரிலாக்ஸா சமைப்பீங்களோ அதே மாதிரி ரிலாக்ஸா சமைங்க. ட்ரை பண்றேன் பிரீத்தி. வா போலாம், டைம் ஆகுது, வா போலாம். பாய். வரமா, பாய். ஆல் தி பெஸ்ட். பாய். அக்கா, சொல்லுக்கா. எங்க செல்வி இருக்க? இங்கதான்க்கா. இங்க கங்கையம்மன் கோவில் இருக்குல்ல, அது பக்கத்துல தான் இருக்கேன். சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மெஸ்ஸுக்கு வந்துருவேன். நீயும் பழனி அண்ணனும் அங்க வந்துட முடியுமா? வந்துடுறோம்க்கா. என்ன விஷயம்? நான் ஒரு போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னேன்ல, அதுக்கு இன்னைக்கு தான் குவாலிஃபைங் ரவுண்ட் நடக்க போகுதா. சரி சரி சரி. அதனால மெஸ்ஸுக்கு வந்து அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வரேன். செல்வி, நீங்க மெஸ்ஸுக்கு வந்துருங்க, நான் வச்சிடுறேன். சரிக்கா. ஏங்க, ஏன் இப்படி பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டினீங்க? இப்ப எதுக்காக மெஸ்ஸுக்கு போகணும்னு சொல்ற? இல்லங்க, நான் எந்த விஷயம் செஞ்சாலும் என் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு செய்யறதுதான் வழக்கம். அதனால தாங்க. என்னது, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறியா? ஏய், உங்க அம்மா என்ன அந்த மெஸ்ஸுக்குள்ள குடியிருக்காங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த மெஸ் தான் எனக்கு அம்மா மாதிரின்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிருக்கேன்ல. ஏய், சும்மா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. சென்டிமெண்ட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த மெஸ் வெறும் கட்டிடம் தான். அதுல உங்க அம்மாவும் இல்ல, ஆட்டுக்குட்டியும் இல்ல. ஏய், தயவு செஞ்சு உன் கற்பனை உலகத்தை விட்டு வெளியே வா. இல்ல இல்ல, அது வெறும் கட்டடம் இல்ல. அது அது என்னோட அம்மா. நீங்க நம்பினாலும் சரி, நம்பலனாலும் சரி, ஆனா நான் நம்புறேன். என் அம்மாவோட ஆன்மா அந்த மெஸ்ல தான் இருக்கு. அவங்களோட மூச்சு காத்து இன்னும் அங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஏய், எப்படி உன்னால இவ்வளவு மூட நம்பிக்கையோட இருக்க முடியுது? சரி, இங்க பாரு, அதெல்லாம் உன்னோட பர்சனல். அது எனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப என்னால மெஸ்ஸுக்கெல்லாம் வர முடியாது. வேணும்னா இங்க இருந்தே மனசுக்குள்ள வேண்டிக்கோ. இல்லங்க, எனக்கு மெஸ்ஸுக்கு போயே ஆகணும். ஏய், என்ன விளையாடுறியா? ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. நீ மெஸ்ஸுக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்க போய் சேருவோம். கரெக்ட் டைமுக்கு போயிடலாங்க. 5 நிமிஷம் தான் ஆகும். போட்டிக்கு தான் இன்னும் டைம் இருக்குல்ல. ஏய், இல்ல, மெஸ்ஸுக்கெல்லாம் போனா கண்டிப்பா லேட்டு தான் ஆகும். ஒண்ணு பண்ணு, நீ இறங்கு. ஏங்க இப்படி பேசுறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அங்க போயிட்டு போனா நம்பிக்கை பல மடங்கு கூடும். ப்ளீஸ்ங்க, ஒரு 5 நிமிஷம், அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, ஆனா நீ சொல்றத நான் கேட்கணும் இல்ல? இங்க பாரு, என்னாலலாம் உன்னை மெஸ்ஸுக்கு கூட்டிட்டு போக முடியாது. அம்மா உன்னை காம்படிஷன் நடக்கிறதெல்லாம் கொண்டு போய் விட சொன்னாங்க. அங்க மட்டும் தான் கொண்டு போவேன். நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் டிரைவர் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ. வேணும்னா இப்படியே விட்டுறேன். நீ நேரா போய் மெஸ்ஸுக்கு போறதுன்னா போ, இல்ல வேற எங்க வேணும்னாலும் போய்க்கோ. நிஜமா தான் சொல்றீங்களா? ஏய், தமிழ்ல தானே சொன்னேன், இறங்கி போ. ஓ, அப்படியே போயிடு.
எப்படி காம்படிஷன் வந்து சேர நானும் பாக்குறேன். ஆட்டோ ஆட்டோ எங்கம்மா போன? அன்னபூர்ணி மெஸ்க்கு போகணும். சரி ஏறுமா. போங்க. இங்கதானம்மா? அண்ணா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அதோ வந்துடுறேன். சரிம்மா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருமா. உன்கிட்ட கேட்காமலே நம்ம மெஸ்ஸ வச்சு பெரிய சபதம் போட்டுட்டேன். அவசரப்பட்டுட்டேனோன்னு தோணுது. ஆனா ஆனா நம்ம மெஸ்ஸ மீட்டுக்க இதை விட்டா வேற வழி இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரியும்மா, நான் எடுத்திருக்கிறது வாழ்வா சாவாங்கிற முடிவுதான். ஆனா இப்ப என் மனசு முழுக்க வெறும் பயம் மட்டும் தான் இருக்கு. அந்த போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. நான் மட்டும்தான் ரொம்ப சாதாரணமான ஆளு. பெரிய முதல கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு முயல் குட்டி மாதிரி தத்தளிக்க போறேன்னு நினைக்கிறேம்மா. நீதாம்மா என் கூடவே இருந்து என்ன வழி நடத்தணும். உன்னோட துணையும் ஆசீர்வாதமும் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த போட்டியிலேயே கலந்துக்க போறேன். மா, நீ என் பக்கத்திலேயே இருக்கணும்மா. பக்கத்திலேயே இருக்கணும். செல்வி, அம்மா, தமேந்தி, குட்டி நல்லா இருக்கியா? அண்ணன், நீ எதுவும் சொல்ல வேணாமா. நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு அன்னபூர்ணி அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டுமா. அதனால நம்பிக்கையோட போயிட்டு வா, போட்டியில கலந்துக்க. ஆமாங்கா. அக்கா, நீ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சுக்கா. திரும்பவும் ஜெயிச்சு நம்ம மெஸ்ஸ நீ திறக்கதா போற. நீ நம்பிக்கையோட போயிட்டு வாக்கா. ஆமாக்கா, நீங்க கண்டிப்பா மெஸ்ஸ திறப்பீங்க. தமேந்தி, நீ ஏதோ டிவில நடக்க போற சமையல் போட்டியில கலந்துக்க போறியாமே? தமயந்தி, செல்வி பொண்ணு ஏரியாவுல இருக்கிற எல்லார்கிட்டயும் எங்க அக்கா போட்டியில கலந்துக்க போகுது, எங்க அக்கா போட்டியில கலந்துக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டு வாமா. எங்க கங்கை அம்மா உனக்கு துணையா இருப்பா. உங்க அம்மாவும் நீயும் சேர்த்து வச்ச புண்ணியம் கொஞ்சமா நஞ்சமா, மொத்தமா எல்லா புண்ணியமும் சேர்த்து உன்னை ஜெயிக்க வச்சிருமா. நீ கவலையே படாத. தமேந்தி, செல்வி வந்து விஷயத்த சொன்னதும் முதல் வேலையா கோவிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். நீ தைரியமா போ, வெற்றி உனக்கு தான். இந்த கண்ணு எடுத்துக்கோ. நன்றிக்கா. இருக்கட்டுமா. உங்களுக்கு எல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சில பேர் அடிக்கடி என்கிட்ட வந்து இப்படி 5க்கும் 10க்கும் சாப்பாடு போடுறியே, காசு பணம் சம்பாதிக்கிற ஆசை இல்லையான்னு கேட்பாங்க. எனக்கு காசு பணத்தை விட மனுஷங்களோட அன்புதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் சம்பாதிச்சிருக்கிற மனுஷங்களோட அன்ப கண் முன்னாடி பாக்குறேன். உங்களோட அன்பும் ஆசீர்வாதமும் எனக்கு ஒரு புது நம்பிக்கைய கொடுத்திருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுவேன். கண்ணு, நீ ஜெயிப்ப கண்ணு. நாங்க எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து உனக்காக வேண்டிட்டே தான் இருப்போம். அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாக்கா.
என்னாச்சுண்ணா தெரியலமா பார்க்கணுமா என்னாச்சு கொஞ்சம் பொறுமா சீக்கிரம் பாருங்கண்ணா ஒரு நிமிஷம் பொறுமா என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஹலோ உங்க அம்மாவை பார்த்துட்டு வரியா இல்ல உங்க அம்மாட்ட இன்னும் பேசிட்டு இருக்கியா? நான் வந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி வழியிலேயே நின்னுருச்சு. நினைச்சேன் நீ இறங்கி போகும்போதே எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கோளாறு நடக்கும்னு. இன்னும் 15 மினிட்ஸ்ல உன்னோட காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்ப பாரு, நீ போட்டியில கலந்துக்காமலே வெளியே போக போற. பாய்.